Taste the Daily. திருப்பூர் தொழிலதிபர் மகள் தற்கொலை சம்பவத்தில் விடியா அரசின் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று முறையிட்டனர். திருப்பூரை சேர்ந்த ரிதன்யா என்பவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த கவின்குமாருக்கும் கடந்த ஏப்ரல் மாதம் திருமணம் நடைபெற்றது. இந்த நிலையில் மாமனார் மாமியாரின் வரதட்சணை கொடுமையால் ரிதன்யா தற்கொலை செய்து கொண்டார். இது தொடர்பாக போலீசார் முறையாக விசாரணை மேற்கொள்ளாத நிலையில் உயிரிழந்த பெண்ணின் குடும்பத்தினர் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நேரில் சந்தித்து ரிதன்யாவுக்கு ஏற்பட்ட கொடுமைகள் குறித்து அவரிடம் தெரிவித்தனர். மேலும் மருமகன் வீட்டு தரப்பினர் காங்கிரஸ் கட்சியின் பின்புலத்தை கொண்ட காரணத்தால் அரசியல் அழுத்தம் காரணமாக காவல்துறையினர் வழக்கை நீர்த்துப் போக செய்ததாகவும் குற்றம் சாட்டினர். கவின்குமாரின் தாயார் சித்ராதேவி இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். 3 பேர்த்த கைது பண்ணேன்னு வெளியில் செய்தி போட்டிருக்காங்க. ஆனால் உண்மையான செய்தி அது கிடையாதுங்க. 2 பேர்த்த மட்டும்தான் கைது பண்ணியிருக்காங்க. கவின்குமார், ஈஸ்வரமூர்த்தி 2 பேர்த்த மட்டும்தான் கைது பண்ணியிருக்காங்க. இன்னும் சித்ராதேவி கைது பண்ணல. ஏன் கைது பண்ணலைன்னு கேட்டால் உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிக்கிறாங்க. உடல்நிலை சரியில்லைனாலும் அதை கோர்ட்டுக்கு இருக்கு, ஜெயிலில் இருக்குது, அங்கே கொண்டு போய் வச்சு என்ன அப்படி, ஏன்னா நல்லா இருந்தவங்களுக்கு எப்படி திடீர்னு ஒரே நாளில் உடல்நிலை சரியில்லாமல் போயிடும், அப்படி கைது பண்ண முடியாத அளவுக்கு. அப்போ இப்போ கேஸை திசை திருப்ப பார்க்குறாங்க. அவங்களுக்கு சாதகமான எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் எங்களுக்கு ஆமாம் சிபிஐ விசாரணை வேணும், என் பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும். அது வரைக்கும் விடமாட்டேன் நான். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அரசு கலைக் கல்லூரியில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கோரி வகுப்பை புறக்கணித்து மாணவ மாணவிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவிந்தசாமி அரசு கலைக் கல்லூரியில் ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் கல்லூரிக்கு வந்த மாணவ மாணவிகள் சுழற்சி முறையில் வகுப்புகளை நடத்த கோரியும் குடிநீர், கழிப்பறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை செயல்படுத்த வேண்டி விடியா ஸ்டாலின் அரசை கண்டித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் கண்டன கோஷங்களை எழுப்பினர். 3987 காலி பணியிடங்களை வெளியிட்டாங்க. ஆனால் அப்போ எக்ஸாம் நடக்கலை. 2023 திரும்ப 6553 காலி பணியிடங்கள் வெளியிட்டாங்க. அப்போவும் எக்ஸாம் நடக்கலை. ஆனால் 2024 வெறும் 2768 போஸ்டிங் மட்டும்தான் காலி பணியிடங்கள் வெளியிட்டாங்க. அப்போ எக்ஸாம் நடந்தது. 25000 பேர் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணோம். 23000 பேர் தேர்ச்சி பெற்று அதில் 2500 பேருக்கு இப்போ வேலை கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மிக சொற்பமான ஒரு எண்ணிக்கையாக இருக்குது. காலி பணியிடம் பார்த்தீங்கன்னா 20000 வரைக்கும் இருக்குது சார். Taste the Daily.